ரொம்ப எதிர்பார்த்து காத்திருந்த ஜனநாயகன் படம் மிகப்பெரிய அளவில் இன்று ரிலீஸ் ஆகியிருக்கிறது. ரசிகர்கள் படத்தை தியேட்டர்ல கொண்டாடி வராங்க. விஜயனுடைய கடைசி படம் இது என்றதால கடைசி முறையாக தளபதியின் FTFS காட்சியை பார்க்க ரசிகர்கள் எமோஷனலாக வந்திருக்கிறாங்க. ஜனநாயகன் படம் முதல் நாளில் அதிகம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆன தமிழ் படம் அப்படின்ற சாதனையை படித்திருக்கிறது. முதல் நாளில் 580 தியேட்டர்களில் 1050க்கும் மேற்பட்ட ஸ்கிரீன்களில் ஜனநாயகன் படம் வெளியாகி இருந்தது. ஏற்கனவே இணையத்தில் லீக்கான படம் அப்படின்னாலும் ரசிகர்கள் தியேட்டர்களில் குவியறதால முதல் நாளில் பெரிய வசூல் வந்திருக்கிறது. சென்னையில் மட்டும் 6 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் வந்திருக்கிறது. விஜயின் கடைசி படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் வசூலை ரசிகர்கள் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. நடிகர் விமல் நடித்த மன்னர் வகையறா திரைப்படத்தின் தயாரிப்பு பணிகளுக்காக பைனான்சியர் கோபியிடம் இருந்து 4.5 கோடி கடனாக பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த கடனை திருப்பிச் செலுத்த நடிகர் விமல் காசோலை வழங்கியிருக்கிறார். வங்கியில் போதிய பணம் இல்லாத காரணத்தால் திரும்பியதாக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு அண்மையில் விசாரணைக்கு வர நீதிபதி ஆர்த்தி நடிகர் விமலுக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் வாங்கிய கடன் தொகையை நடிகர் விமல் திருப்பிச் செலுத்த வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டவர் காசோலை மோசடி வழக்கில் நடிகர் விமலுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடிகைகள் நிறைய பேர் பிராண்ட் ப்ரமோஷனுக்காக போட்டோஷூட் நடத்தியும் நேரில் சென்று விளம்பர வீடியோவை செய்து வராங்க. ஒரு சில நடிகைகள் ஒரு படி சென்று கிளாமர் ஆடைகள் அணிந்து விளம்பரம் செய்வாங்க. அப்படித்தான் பாலிவுட் நடிகை கங்கனா சர்மா எல்லை மீறிய விளம்பரத்தை செய்திருக்கிறாங்க. தற்போது சோசியல் மீடியாவில் தன்னுடைய ஆடையில்லா முதுகு பகுதியில் பர்ஃப்யூம் பாட்டிலை வைத்து போஸ்ட் கொடுத்திருக்கிற 4 புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. கங்கனா சர்மாவின் இந்த கான்செப்டை பார்த்த ரசிகர்கள் வாயடைத்து போல் தங்களுடைய ரியாக்ஷனை கொடுத்து வராங்க. நடிகை தேஜஸ்வினி பற்றியது. பாலிவுட் நடிகை தேஜஸ்வினி கோலாபுரி நடிகர் பங்கஜ சர்வத் அப்படின்றவரை 2007ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த தம்பதிக்கு 8 ஆண்டுகளுக்கு பிறகு 2015 ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை நீண்ட போராட்டத்துக்கு பிறகு பிறந்தது. தன்னுடைய பெண் குழந்தை எப்படி பிறந்ததுன்றது குறித்து ரியாலிட்டி ஷோ ஒன்றில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் தான் 5 முறை IVF சிகிச்சை செய்து கொண்டேன். அதை பற்றி நான் மிகவும் வெளிப்படையாக பேசுவேன். அதை செய்யும் போது நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். IVF சிகிச்சை அப்படின்றது மிகவும் கடினமான ஒரு செயல்முறை. முதல் 2 முறை கடினமாக இருக்கும். 3வது 4வது 5வது முறை சரியாகிவிடும். மருத்துவமனைக்கு சென்று அந்த ஊசிகளை போட்டுக்கொள்வதற்கே நீங்கள் மனதளவில் மிகவும் வலிமையாக இருக்க வேண்டும். இது மிகவும் வேதனையான ஒரு செயல்முறை. நான் என் வாழ்க்கையில் பிற்பகுதியில் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தேன். என் அறிவுரை என்னவென்று சொன்னால், தயவு செய்து 35 வயதிற்கு முன்பே குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் தாமதமாக குழந்தை பெற்றுக்கொண்டது நிச்சயமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் என்னை பாதித்தது. நான் அப்போது இருந்ததற்கும் இப்போது இருப்பதற்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. மனதளவில் நான் மிகவும் வலிமையானவள். உடல் ரீதியாக 1000க்கும் மேற்பட்ட ஊசிகள் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இதனால் உடல் மாறிவிட்டது. உங்கள் கர்ப்பம் பாசிட்டிவாக இருந்தால் அவர்கள் நிறுத்துகிறார்கள். நான் IVF சிகிச்சை முறையில் குழந்தை பெற்றுக்கொள்ள 5 முறை முயற்சித்தேன். இதில் ஒரு முறை கருச்சிதைவு ஏற்பட்டது. 5வது முறையாகத்தான் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைத்தது என்று கூறியிருக்கிறார் தேஜஸ்வினி. தமிழ் படங்களையும் சீரியல்களையும் நடித்து பிரபலமான நடிகைதான் நீலிமா ராணி. தன்னை விட அதிக வயதுடைய இசைவாணன் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. திருமணத்துக்கு பிறகு ஒரு சில படங்களில் நடித்து வரும் நீலிமா சமீபத்தில் அளித்த பேட்டியொன்றில் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை காதல் திருமணம் குறித்து பேசியிருக்கிறாங்க. அதில் அவர் எனக்கு கணவராக கிடைத்தது நான் செய்த மிகப்பெரிய புண்ணியம், எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அப்படின்னே சொல்வேன். அவர் ஒரு மனிதராக வாழக்கூடிய ஒரு சித்தர் என்று கூட நான் சொல்வேன். ஏனென்றால் அவருக்குள் அவ்வளவு பொறுமை, உண்மை, நேர்மை இருக்கிறது. ஒரு மனிதரானால் இவ்வளவு உண்மையாக இருக்க முடியுமா அப்படின்னு நானே பலமுறை ஆச்சரியப்பட்டு யோசித்திருக்கிறேன். ஒரு இடத்தில் சும்மா சிரிச்சு பேசினால் அந்த இடத்தில் தனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்துவிடும் அப்படின்னா கூட அவர் அதை செய்ய மாட்டார். எனக்கு அப்படி வரும் வாய்ப்பு தேவையில்லை என்று கூறிவிடுவார். ஒருவரிடம் சும்மா அவர்கள் முகத்துக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து பேசுங்கள் என்று நான் சொன்னால் கூட இதற்காக நாம் அப்படி போலியாக பேச வேண்டும் என்று கூறுவார். மற்றவர்களிடம் மட்டுமல்ல, என்னிடமும் அவர் அப்படித்தான் நடந்து கொள்வார். அவருக்கு சரி என்றால் சரி, தப்பு என்றால் தப்பு, அவ்வளவுதான். அவர் ரொம்ப நேர்மையானவராகவும் மிகவும் அழகான மனம் கொண்ட மனிதர். எனக்கும் அவருக்கும் 10 வயது வித்தியாசம். பலர் எங்களை பார்த்து கேலி கூட செய்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த பக்குவம் தான் எங்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி நீலிமா ராணி சொல்லியிருக்கிறது இப்போ ரொம்பவே வைரலாக பேசப்பட்டு வருது.